கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் செக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சில விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து கணவனுக்கோ மனைவிக்கோ தொற்று நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காச நோய் இருக்கு, இல்லை கொரோனா இருக்கு, இல்லை பால்வினை நோய் இருக்கு. உங்களுக்கு தொற்று நோய் இருந்தால் நீங்கள் உடலுறவில் ஈடுபடக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, மனைவிக்கு வயது அல்லது கணவருக்கு வயது வந்து ஒரு 16க்கு கீழே இருக்கு அப்படின்னா நீங்கள் திருமணமே செய்திருந்தாலும் கூட உறவில் ஈடுபடுவது ஒரு பாலியல் பலாத்காரமாக தான் கருதப்படும். வயதுக்கு வராத ஒரு முதிர்ச்சி அடையாத பெண்ணோட உறவு கொள்ளும்போது அது பாலியல் பலாத்காரமாக தான் கருதப்படும். பண்ணக்கூடாது. மனநலம் சரியில்லாதவர்களோடு உறவில் ஈடுபடுறது ஆபத்தானது. அவங்களுடைய கன்சென்ட், அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் உறவில் ஈடுபடுறது சட்டப்படி தவறானது. பாலியல் நோய்கள் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ HIV உட்பட்ட பாலியல் நோய்கள் இருந்ததுன்னா அந்த நோய்கள் முழுமையாக HIV குணமாகாது. பட் பல நோய்கள் குணமாகக்கூடிய நோய்கள் இருக்குது. அந்த நோய்களை முழுமையாக குணமாகிற வரைக்கும் உறவில் ஈடுபடக்கூடாது. தொற்று நோய்கள் நம்ம சொல்கிறோம், கொரோனா இருந்தால் கொரோனா முடிகிற வரைக்கும், அவங்களுக்கு சரியாகி அதிலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் அவங்க உறவில் ஈடக்கூடாது. காசநோய் உதட்டோட முத்தமிடும்போது காசநோய் ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு போகலாம். அந்த நோயில் வந்து அவங்க அட்லீஸ்ட் நோய் தொற்றாதுன்ற லெவலுக்கு வரணும். ஒரு 3 மாதம் மருந்து சாப்பிட்டாங்கன்னா நோய் தொற்றாது அப்படின்ற லெவலுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உறவில் ஈடுபடலாம். இதை தவிர தம்பதிகளுக்கு வந்து இந்த நாட்களில் உறவு கொள்ளக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க, கரு கலைஞ்சிரும், அபார்ஷன் ஆகிடும், இல்லை அந்த கிருமி தொற்று வந்துடும் அந்த பெண்ணுக்கு, அதனால கரு களைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கணவர் அந்த நேரத்தில் செக்ஸில் ஈடுபடக்கூடாது. மற்றபடி தாம்பத்திய உறவில் இயல்பாக ஈடுபடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை.